இது அக்கா சம்மந்தி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்கம்மா வாங்க. வணக்கம்மா. பொண்ணு வர சொல்லுங்க, பாத்துக்கலாம். கூட்டிட்டு வா. அந்த தம்பி யாரு, உங்க பையனா? அவன் என் அண்ணன் பையன். தேனே, அத்தை கிட்ட வா. பொண்ணு முடி மஞ்சள் கலர்ல இருந்தாலும் பார்க்க லட்சணமா அழகா தான் இருக்கா. என் மருமக முகத்தை பார்த்தாலே தெரியுது. எங்க எல்லாருக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் வரதட்சணை வாங்க கூடாது, கொடுக்க கூடாதுன்னு சொன்னாலும் அது நம்ம சம்பிரதாயம், அதை நம்ம மறக்க முடியாது. நீங்க என்னெல்லாம் பொண்ணுக்கு செய்வீங்கன்னு சொல்லிடுங்க. நான் சம்பாதிச்ச சொத்து எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு தான். பொண்ணுக்கு ஒரு 20 சவரம் நகையும் மாப்பிள்ளைக்கு ஒரு 5 சவரம் நகையும் போட்டுறேன் சம்மந்தி. அதுக்கப்புறம் கல்யாணத்துல இந்த பாதி செலவு, அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு பைக்கு. பையன் டாக்டர் படிச்சிருக்கான் தெரியுமா? அத்தையோட சகுனி வேலை ஸ்டார்ட். சம்மந்தி தெரியும், ஆனா எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும். பரவாயில்லக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களால முடிஞ்சதை செய்யட்டும். நம்ம கிட்ட இல்லாததா என்ன முடிஞ்சதை செய்யட்டும், முடியாததை செய்யட்டோன்னு. இங்க பாருங்க, சும்மா ஒண்ணும் இல்ல. பையன் டாக்டருக்கு படிச்சிருக்கான். பொண்ணுக்கு ஒரு 80 சவரம் நகையும் பையனுக்கு ஒரு 20 சவரமும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பைக்லாம் வேண்டாம். ஒரு BMW காரு வேணும்னா உங்க பொண்ணுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துக்கோங்க. இந்த கல்யாணத்துல பாதி செலவுல இல்ல, முழு செலவு நீங்க தான் பாத்துக்கணும். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு ஒரே பொண்ணா இருந்தா நீங்க கேட்கறத விடவே நிறைய செய்வேன். ஆனா 2 பொம்பளை பிள்ளைங்கன்றதுனால இன்னும் 2 வருஷத்துல நான் அவளுக்கும் இதெல்லாமே செய்யணும். இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறைய செலவுலாம் இருக்கும். எல்லாத்தையும் என்னால பண்ண முடியாது. டாக்டர் மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது. அதுக்கான தகுதி இருக்கணும். வரலி கேட்ட விக்கணும், சம்மந்தி இருக்கணும். நான் சொன்னதெல்லாம் செஞ்சு அந்த கல்யாணம் நடக்கும். இல்லனா மறந்துருங்க. இங்க பாருங்க, நாங்க ஒன்னும் டாக்டர் மாப்பிள்ளை நாக்க தொங்க போட்டுட்டுலாம் வரல. எங்களுக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்ல. கிளம்புங்க. இந்த லட்சத்துல பொண்ணு வளர்த்துட்டா எவன் வந்து கட்டிட்டு வாழ்வான்? இந்த வாய் பேசுது. அக்கா வள்ளி வாயை மூடிட்டு இரு. பொண்ணுங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி வளர்க்க துப்பு இல்ல, செலவு செய்ய வக்கு இல்ல. எதுக்கு நான் கல்யாணம் இதெல்லாம்? ஏய், இன்னொரு வாட்டி எங்க அப்பா பத்தி இந்த மாதிரி பேசுறீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாத்தியாடா, இந்த மாதிரி குடும்பத்துல நம்ம சம்மந்தம் தேவையா என்ன? எழுந்து போலாம். அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்மந்தி. அவங்க அப்பா அந்த மாதிரி சொன்னனால அவ கொஞ்சம் கோவப்பட்டுட்டா. நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறோம் சம்மந்தி. நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செய்ய ட்ரை பண்றோம். இப்படி என்கிட்ட அந்த வியாக்கியானம் பேசாம அதுக்கு முதல்ல நல்ல புத்திமதியை சொல்லி கொடுங்க. வந்துட்டீங்க மன்னிப்பு மண்ணரிப்புன்னு. ஏ பே, உங்க அக்கா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, பாத்துக்கங்க. அவங்க பெரியவங்க, நமக்கு எது நல்லதோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க. அப்போ அவங்க பேசுனதெல்லாம் கரெக்டா? சம்மந்தி வீட்டுல நம்மளை பத்தி என்னங்க நினைப்பாங்க? நம்ம காசுக்காக அலையிறோம் கேவலமா சொல்ல மாட்டாங்க? இப்ப என்னதான் பண்ண சொல்ற நீ? யோ இல்லங்க, நல்ல குடும்பம், பொண்ணும் லட்சணமா அமைதியா அம்சமா இருக்கா. அவனுக்கும் பிடிச்சிருக்கு. அக்காவை மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. இன்னமும் அக்கா மரத்துல நெல்லிக்கானா நம்ம பையன் வாழ்க்கை முத்தன கத்திரிக்காய் தான். போய் அவங்க கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டு சம்மதத்தை முடிக்கிற வழியை பாருங்க. நீ விடுக்கா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? இங்க பாரு इधर देखो, हमारा सिस्टर इज क्राइंग है. तुम्हारा ड्रीमिंग क्या क्या, स्माइलिंग क्या क्या? உள்ள வரலாமா? வாங்க முத்துப்பாண்டி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் அக்கா அந்த மாதிரி பேசுனதுக்கு நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க பேசுறத வச்சு நீங்க எதுவும் தப்பா நினைக்க வேணாம். என் பசங்கன்னா அவங்களுக்கு கொல்ல பிரியும். அதனாலதான் அவங்க மேல இருக்க பாசத்துல அந்த மாதிரி பேசிட்டாங்க. பரவாயில்ல முத்துப்பாண்டி, நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன்றது உங்க வார்த்தையிலே தெரியுது. எங்க எல்லாருக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணம் நடக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நான் எதுக்கும் என் பொண்ணுகிட்ட ஒரு வாட்டி கேட்டுட்டு சொல்றேனே. அப்பா, அக்காக்கு டபுள் ஓகே. அங்கிள் அன்னைக்கு நான் அப்படி பேசுறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. அப்புறம் என்ன சம்மந்தி, ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். என் அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க சம்மந்தி. அப்ப நான் போயிட்டு வரேன். ஐயோ சம்மந்தி, காப்பி தண்ணி கூட குடிக்காம போறீங்களே. நீ டேரக்டா விருந்துதாம்மா. தினே வாடிய மர்மோல எங்க பத்தியா? உனக்கு தான் அத்தை ஆசை ஆசையா கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். அத்தை, இதெல்லாம் வெச்சா பட்டி காட்டுன்னு எல்லாரும் கேலி செய்வாங்க அத்தை. என் சல்லலமா அத்தை ஆசையா தரல, வெச்சுக்கோமா. சரி குடு, ஆனா எனக்கு கருவாடு குழம்பு செஞ்சு தரணும். காலையில பாண்டி எங்க போயிட்டான், ஆள காணோம். நேத்து பொண்ணு பார்க்க போயிருந்தோல நீ. என்ன சமாதானம் பேச போயிருக்கானா? அவ்ளோ நடந்தும் உங்களுக்கு புத்தி வரலல? இல்ல நீ அப்படி இல்ல. ஏய் நிறுத்து, அவனா ஒண்ணு போயிருக்க மாட்டான். நீ தாண்டி ஏதாவது சொல்லிருப்ப. நீ என்னைக்கு குடும்பத்துக்குள்ள வந்தியோ அன்னைக்கு அவன் என் பேச்ச கேட்காம உன் பின்னாடி தானே மாலா மாலான்னு சுத்திட்டு இருக்கான். என்னாச்சு? எங்கடா போயிருந்த? அக்கா நானே உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். எல்லாரும் போய் வேலையை பாருங்க, நாங்க பேசிக்கிறோம். கோவப்படாம நான் சொல்றது கேளு, சரியா? நல்ல குடும்பம், நம்ம அளவுக்கு வசதி இல்லைனாலும் குணத்துல நம்மளை விட பெரியவங்க. பொண்ணை பத்தியும் விசாரிச்சுட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்லு? உனக்கு ஏன் பிடிக்கல சொல்லு? அந்த சின்ன பொண்ணு அந்த மாதிரி பேசினதுனாலயா? சேச்சா, அது சின்ன பொண்ணுடா, அத நான் அப்பவே மறந்துட்டேன். நம்ம கிட்ட இல்லாத பணமாக்கா? இப்ப கூட நீ வேணான்னு சொல்லி நான் விட்டுடுறேன். உனக்கே நல்லா தெரியும், உனக்கு பிடிக்காம நான் எதையும் செய்ய போறது இல்லை. நீ இவ்ளோ சொல்றனா அப்ப அது கரெக்ட்டா தான் இருக்கும். நானும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், மன்னிப்பு கேட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். செல்வி
நான் ஒரு கிறுக்கி சட்டு சட்டுன்னு வார்த்தை விட்டுட்டேன், மன்னிச்சுக்கோமா. ஐயோ இல்ல அண்ணி, என்கிட்ட இப்படி எல்லாம் போய் பேசிட்டு. இதோ என் மருமகன் வந்துட்டானே. போயிட்டு வரேன்பா, டைம் ஆயிடுச்சு. வரேம்மா, வரேன் தே. சரிடா பாண்டி, நீ இன்னைக்கே போய் நாள் குறிச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துரு. உன் மருமகன் என்ன தேடிட்டு இருப்பான், நான் கிளம்புறேன்.